ஹாய், வெல்கம் டு சென்னாக் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேஷன் டெக்னாலஜி. அதில் இன்ஜினியரிங் கோர்ஸு, மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபேஷன் டெக்னாலஜியோட கோர்ஸ் ஓவர்வியூ, என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, என்ன எலிஜிபிலிட்டி, என்ன காலேஜஸ்லாம் இருக்குது, பெஸ்ட் காலேஜஸ் எது எது தமிழ்நாட்டில் அக்ராஸ் இந்தியா, அதுக்கப்புறமா டிமாண்டு க்ரோத்து, அப்புறம் ஃபியூச்சர் வித் ஏஐ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஓவராலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்றதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு கிளாத்தை வந்து புது கிளாத்து இன்வென்ட் பண்றதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜி வந்து ஒரு ரைட் ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபியூச்சர் ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் டிஷர்ட்ஸ்லாம் இல்லை பெருசா. அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது, அதுக்கப்புறம் ஜீன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது, அதுக்கப்புறம் குர்தா. இப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த ட்ரெஸ் எவாலுவேஷன் எப்படி ஆயிட்டு இருக்குன்ட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு 5 இயர்ஸுக்கும் 10 இயர்ஸுக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு, ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கு. பேகி பேண்ட்டு, அந்த மாதிரி ட்ராக் பேண்ட், அந்த மாதிரி டிசைன்ஸு மாறிக்கிட்டே இருக்கு இந்த ஃபேஷன்ல. ஸோ இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயில்டா படிச்சு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கு மக்களுக்கு, அப்புறம் ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபீல்டில் இந்தந்த கிளாத் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் ஸ்டேஷனில் இவங்க இந்த கிளாத் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போ ராக்கெட் சயின்ஸில் வந்து பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கு பர்டிகுலர் அந்த டெம்பரேச்சர் வித் ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியான கிளாத் யூஸ் பண்ணணும், ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நம்ம படிக்கிறதுக்கு பேர் தான் ஃபேஷன் டெக்னாலஜி. ஃபேஷன் டெக்னாலஜினா பேசிக்காக இதுதான், டிசைனிங், இனோவேஷன், இது எல்லாமே இருக்கணும். ஸோ இதில் வந்து இந்த யூனிக் காம்பினேஷன் ஆஃப் டெக்ஸ்டைல் சயின்ஸ் அண்ட் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங். நம்ம டெக்ஸ்டைல் சயின்ஸ், அதாவது ஒரு கிளாத் எப்படி இருக்கணும், அதோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி என்ன, அதையும் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங், அப்புறம் உங்களோட நம்மளோட இனோவேட்டிவ் டெக்னாலஜி வச்சு. ஏன்னா இப்போ முதல்லாம் வந்து ஒரு ட்ரெஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒரு மேனுவல் இன்வால்மெண்ட், ஹியூமன் இன்வால்மெண்ட் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு. ஸோ இயர் ஆன் இயர் நமக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஃபியூச்சரை பற்றி யோசிச்சோம் அப்படின்னா எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், எப்படி பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கலாம், எப்படி பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ அதோட இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா கெயின் ஸ்கில்ஸ், உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கில்ஸ் கிடைக்கும். ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ரியல் லைஃப்ல நம்ம போட்டிருக்க ஷர்ட், பேண்ட், ட்ரெஸ்ஸஸ், யூஸ் பண்ற கிளாத், ஸோ ரியல் லைஃப் பிராண்டு அப்புறம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்போர்ட்டும் நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம திருப்பூர் காட்டன்ஸ், அந்த மாதிரி எல்லாமே நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு. இப்போ வந்து ஏஐ இன்டிகிரேஷனுமே ஆயிட்டு இருக்கு. இப்போ எல்லாமே ஸ்மார்ட் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி வந்துருச்சு, ஸ்மார்ட் வாட்சஸ் மாதிரி ஸ்மார்ட் ட்ரெஸ்ஸஸுமே வந்திருக்கு. இப்போ பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அது கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஃபுட்பால் பிளேயர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் மானிட்டர் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் ட்ரெஸ்ஸஸே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி, என்ட்ரன்ஸ் அண்டு கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் யூ ஷுட் ஸ்டடி ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும். இல்லை நான் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலை, வேற ஏதாச்சும் ஃபேஷன் டெக்னாலஜியில் கோர்ஸ் வேணும்னா, ஈவன் நீங்கள் 12th காமர்ஸ் முடிச்சது பிறகு கூட நீங்கள் இந்த என்ஐஎஃப்டின்னு ஒரு காலேஜ் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜின்னு. அந்த காலேஜில் நீங்கள் வந்து ஃபேஷன் கம்யூனிகேஷன், ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்டு, ஃபேஷன் டிசைனிங் அப்படின்ட்டு ரெகுலர் 3 இயர்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் ஜிஏடின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு யூ கேன் ஜாயின் தோஸ் கோர்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங். இப்போ இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஜேடபிள்யூ எழுதணும், மெயின், அட்வான்ஸு. மெயின் எழுதுனீங்கன்னா யூ கேன் ஜாயின் இன் IIIT அண்ட் NIIT, as well as JEE. அட்வான்ஸ் எழுதிங்கன்னா யூ கேன் ஜாயின் இன் ஐஐடிஸ். என்ஐஎஃப்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜிஏடி அப்படின்ற ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும். ஃபார் இன்ஜினியரிங்கில் வந்து அந்த டெஸ்ட் எழுதுனீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஃபார் பிடெக் 4 இயர்ஸ்க்கு. இதுவே நான் காமர்ஸ் முடிச்சிருக்கேன், இல்லை நான் வேற சம் அதர் குரூப் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஏடின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். அதுல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட இனோவேட்டிவ் திங்கிங் எப்படி இருக்கு, உங்களோட பிசினஸ் ஐடியாலஜி எப்படி இருக்கு,
உங்களோட ஜென்ரல் ஐடியாஸ் எப்படி இருக்கு அப்படின்ற அந்த மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் மூலமா யூ வில் கெட் 3 இயர்ஸ் கோர்ஸ், நாட் பி 4 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ இது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸு. 3 இயர்ஸ் லேட்டரல் என்ட்ரில நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் டிப்ளமோ. 10th முடிச்சு 3 இயர்ஸ் டிப்ளமோ பண்ணுறோம் ஃபேஷன் டெக்னாலஜியில். அதுக்கப்புறமா நீங்கள் செகண்ட் இயரில் இன்ஜினியரிங்கில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து மெயினாக கேடு, ப்ரொடக்ஷன் பிளானிங், குவாலிட்டி கண்ட்ரோல் அதை பற்றியெல்லாம் ஐடியா இருக்கணும். ஸோ டாப் இன்ஸ்டியூட் ஃபார் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக NIFT நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி வந்து மொத்தம் இந்தியாவில் வந்து 19 கேம்பஸ் இருக்கு. மேஜர் சிட்டிஸ் லைக் டெல்லி, பாம்பே, கல்கட்டா, பெங்களூர், சென்னை, இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ்ல எல்லாமே 19 காலேஜஸ்ல இருக்கு. அந்த 19 காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணால் யூ ஷுட் ரைட் GAT எக்ஸாமு. அதுக்கப்புறம் IIT டெல்லியில் இருக்கு, அப்புறம் NIT ஜலந்தரில் இருக்கு. இதெல்லாமே வந்து ப்ரீமியம் காலேஜஸ், பெஸ்ட் காலேஜஸ் அக்ராஸ் இந்தியா. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, PSG, குமரகுரு, அப்புறம் ஆஸ் யூஷுவல் NIFT சென்னை, இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, மெக்கானிக்கல் மாதிரி எல்லா காலேஜ்லையுமே இருக்காது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 70 காலேஜஸ் தான் இந்தியாவிலே இருக்கு. அதுக்கப்புறம் 8 to 10 காலேஜஸ்ல தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த கோர்ஸ் வந்து 8 to 10 காலேஜஸ்ல தான் தமிழ்நாட்டில் இருக்கு, 70 காலேஜஸ் தான் இந்தியாவில் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கணும்னா பர்டிகுலராக இதை பற்றி அனலைஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். ஸோ ஸ்காலர்ஷிப்பு என்னென்ன எசென்ஷியல் ஸ்கில்ஸ், ஹையர் ஸ்டடீஸு ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இருக்குது. அப்புறமா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே அவங்கவுங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் இருக்குது. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பற்றி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கீழே இருக்குது பாருங்கள். இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணுவேன். அதில் உங்களுக்கு டே டு டே என்னென்ன ஸ்காலர்ஷிப் வருது, எந்தெந்த எஜுகேஷனுக்கு, எந்தெந்த இன்கமுக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அதில் கிளியராக டே டு டேல போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் பி ரெடி வித் யுவர் 10th 12th மார்க் ஷீட், அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட ஃபோட்டோ, இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக டாக்குமெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போல்லாம் போர்ட்டல் ஓப்பன் ஆகுதோ நீங்கள் யூ ஷுட் பி ரெடி டு அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் மினிட் அர்ஜி தேவைப்படாது. ஸோ இதுதான் ஸ்காலர்ஷிப்பை பற்றி. உங்களுக்கு டீட்டெயில்டு ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் வேணும், டே டு டேல எனக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும்னா யூ கேன் ஜஸ்ட் மெசேஜ் மை நம்பர், ஐ வில் கிவ் யூ த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் என்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நீங்கள் வச்சுக்கணும்னா டிசைனிங்கில் வந்து கேடு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்புறம் டெக்ஸ்டைல் நாலேஜ், ஒரு டெக்ஸ்டைல் வந்து எப்படி எண்ட் டு எண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, அதோட மெட்டீரியல்ஸ் என்ன, அதோட சப்ளை செயின் என்ன அப்படின்னு சொல்லி டீப் நாலேஜ் அதில் இருக்கணும். ப்ரொடக்ஷன்லாம் எப்படி பிளான் பண்ணுறாங்க, எந்த இடத்துல எந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நாலேஜஸ் எல்லாமே இருக்கணும். அது இல்லாமல் இது எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங்காக போயிட்டு இருக்கிறது. யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் கிரியேட்டிவிட்டி. உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இப்போ ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி யாருமே ஜீன்ஸ், ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி ஜீன்ஸ் எல்லாம் எல்லாருமே போடுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கல. பட் அதையும் வந்து காஸ்ட் எஃபெக்டிவா கொண்டு வந்து இப்போ எல்லாருமே ஜீன் போடாத ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. லைக்வைஸ் உங்களோட திங்கிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஒரு ஒரு மென்னோ உமனோ அவங்களோட நான் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இப்படி இருக்கும், இப்படி மாற்றுவேன், இப்படி கம்ஃபர்டபுளாக மாற்றுவேன் அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணணும். உங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். அது இல்லாமல் கம்யூனிகேஷன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும். இது எல்லாமே தான் மெயின் ஸ்கில்ஸ் ஃபார் ஜாயினிங் ஃபேஷன் அண்ட் டெக்னாலஜி. அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிடெக் யூ கேன் ஜாயின் எம்டெக்கு. இப்போ இல்லை நீங்கள் ஃபேஷன் டெக்னாலஜியில் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் படிக்கிறீங்கன்னா MBA ஜாயின் பண்ணலாம். அது இல்லாமல் MS அப்ராடுமே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் ஜாப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அது பார்த்தீங்கன்னா சேலரிஸ் எல்லாமே வந்து இந்த ஃபேஷன் டெக்னாலஜியில் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு 3 to 6 lakhs வரும் பர் இயரு CTC. அதுக்கப்புறமா மிடில் லெவலில் போனீங்கன்னா உங்களுக்கு 8 lakhsலேருந்து 10-15 lakhs வரையும் போகும். சீனியர் லெவலில் 20 lakhs ப்ளஸ் போகும். இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் நாலேஜ், ஸ்கில்ஸு, அப்புறம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் எப்படி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறீங்க, எப்படி ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க, ஹவு யூ ஆர் ஹேண்ட்லிங் த சிச்சுவேஷன், இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நம்ம ஜாப்ஸை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே 3ஆக பிரிப்போம். ஒன்று கவர்மெண்ட் ஜாப்ஸு,
கார்ப்பரேட் ஜாப்ஸு, அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப்பு. கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து டெக்ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணாத இடமே கிடையாது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் சிலதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே வச்சுருக்காங்க. அதில் வந்து சப்ளை செயின், டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், அப்புறம் மெட்டீரியல் செக்கிங், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸில் சேரலாம். அதுக்கப்புறம் கார்ப்பரேட் ஜாப்ஸில் வந்து லீடிங் கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற ரிலையன்ஸு, ட்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ், இல்லை நான் ஒரு சின்னதாக நானே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன், ஒரு டிஷர்ட் கம்பெனி போட போகிறேன், ஒரு ட்ரெஸ் கம்பெனி மேனுஃபேக்சர், ஒரு புடவை கடை போட போகிறேன் அப்படின்னா, நீங்களே உங்களை என்ன யாருக்கு வேலைக்கெல்லாம் போக பிடிக்கல, ஐ ஷுட் பி ஆன் மை ஓன் அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் அப் ஓன் கம்பெனி, உங்கள் பிராண்ட் ஓன் பிராண்டே ஆரம்பிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரீலான்சிங், யார்கிட்டையும் ஜாப்லாம் போகல, பட் ஏதாச்சும் ஐ ஹாவ் எ ஹியூஜ் நாலேஜ் இன் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கம்பெனிலலாம் தே வில் கால் யூ as a கன்சல்டன்ட். ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் போய் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, யூ வில் பி பெய்டு ஃபார் தட் ப்ராஜெக்ட் ஆர் த ஹவர்ஸ் யூ ஸ்பெண்ட் ஆன் தட். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம். ஸோ டிமாண்ட் க்ரோத்து ஃபியூச்சர் வித் ஏஐ எப்படி இருக்கும் இந்த ஃபேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து க்ரோயிங் மார்க்கெட் தான். ஸோ ஜாப் செக்யூரிட்டி, ஜாப் சேஃப்டி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இயர் ஆன் இயர் 10% க்ரோத் ஆகிட்டு இருக்கு இந்த ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ ஏஐ வந்து ஃபியூச்சரில் வந்து எப்படி இருக்குன்னா, இட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபேஷன் த்ரூ ஃபோர்காஸ்டிங், எனேபிளிங் டேட்டா ட்ரிவன் டிசைன். அப்படின்னா என்னன்னா, இப்போல்லாம் முதல்ல மேனுவல் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு. ஈவன் அந்த ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் ரோபஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டேட்டா ட்ரிவன் டிசைனாக இருக்கும். அதாவது நம்ம மேனுவல் இன்டர்வென்ஷன்லாம் இல்லாமல் என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டிசைன் டிசிஷன்ஸ் வரும். அப்புறம் இனோவேஷன் இன் 3D டிசைன். இப்போ 3D கார்மெண்ட் டிசைன், 3D பிரிண்டிங்கு அதெல்லாமே வந்துருச்சு. இட் வில் பி ரெடியூசிங் த வேஸ்ட்டு அண்ட் ஸ்பீடிங் அப் டு டைம் மார்க்கெட். இந்த வேஸ்ட் எல்லாம் மேஜராக ரெடியூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஸ்பீடாக ஆன் டைமுக்கு இன்னும் பெஸ்ட்டாக, இப்போ ஒரு 1 ஹவருக்கு ஒரு 50 டிஷர்ட்ஸு அப்படி இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 1 ஹவருக்கு 100 டிஷர்ட் இன்னும் பெட்டராக டபுள் பண்ணுறது, இல்லை ஒரு 75 டிஷர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி இது எல்லாமே மாறிட்டு வரப்போகுது. அந்த மாதிரி நீங்களும் திங்க் பண்ணணும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நான் எந்த ஆஸ்பெக்டில் எதை இம்ப்ரூவ் பண்ணலாம், எதை பெட்டர் பண்ணலாம், இல்லை எதை ஆல்டர்னேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட திங்கிங் மைண்ட் செட் இருந்ததுன்னா, உங்களோட கண்டிப்பாக உங்களுக்கு ஹேவ் எ பிரைட் ஃபியூச்சர். ஏன்னா டிமாண்டு மார்க்கெட் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஏஐனால இதுக்கு பெனிஃபிட் தான், இன்னும் ஸ்பீடப் ஆகிட்டு தான் வருது ஆக்டிவிட்டி. அப்புறம் ஈவன் ஸ்மால் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஏஐ ப்ரொடக்ஷன், ஏஐயில் ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. ஏஐ இன்டிகிரேட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க டு என்ஹான்ஸ் எஃபிஷியன்சி அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், குட் குவாலிட்டிக்காக. அப்புறம் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணுறாங்க. என்ன இவங்க ஃபியூச்சரில் இந்த ப்ராடக்ட்டு எப்படி போகும் அப்படின்றத வந்து ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து ஏஐயோட இன்டிகிரேஷனால இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாட் ஆர் த காமன் மிஸ்டேக்ஸு? அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு பேஷன் இல்லாமல் ஜஸ்ட் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, பக்கத்து வீட்டில் அங்கே படிச்சிருக்காரு இவர் என்ஐஎஃப்டியில், அதே மாதிரி நானும் படிக்கணும் அப்படின்னு இந்த கோர்ஸ் எடுக்காதீங்க. உங்களுக்கு உண்மையாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ஐ வில் டிசைன் த ட்ரெஸ், ஐ வில் டிசைன் சம்திங் நியூ இந்த ட்ரெஸ், ஒரு டெக்னாலஜி கொண்டு வருவேன். இப்போ ஸ்மார்ட் ட்ரெஸ் எல்லாம் வந்ததுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸ்மார்ட் ட்ரெஸ்லாம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அவங்களோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறாங்க, ஒரு பிளேயரோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை சேட் ஜிபிடிலே கேட்டு பாருங்கள் ஸ்மார்ட் ட்ரெஸ்ஸை பற்றி. லைக் ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரி க்ரியேட்டிவாக நான் திங்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பேஷனேட் இருந்தால் மட்டும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண வேண்டாம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை, உங்களோட ஃபீல்டு ஒர்க்கு கண்டிப்பாக தேவை, ஒரு டெக்ஸ்டைலோட நாலேஜ் தேவை. ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் விசிட் பண்ணி செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே வந்து ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணுங்கள், செமினார்ஸ் அட்டன் பண்ணுங்கள், இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் புக்கை மட்டும் படித்து மார்க் வாங்கினான்னா தேர் won't be எனி யூஸ். அந்த டிகிரி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணலாமே தவிர க்ரோத் இருக்குமான்னு தெரியல. ஸோ ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, ஒரு ஃபேஷன் டெக்னாலஜியில் கரண்ட்டில் என்ன ட்ரெண்டில் என்ன அப்டேட்ஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் என்னவோ ஆகும் அப்படின்றதெல்லாம் ஈவன் நீங்கள் லிங்க்டின்லலாம் ப்ரொஃபைல்ஸை வச்சு ஃபேஷன் டெக்னாலஜி பற்றி லேர்ன் பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் வாட்சிங் ஸோ மெனி வீடியோஸ், ரீல்ஸ், அதுக்கு பதிலாக
இப்போ இதுதான் உங்க பேஷன் தெரிஞ்சிச்சுன்னா, நாட் ஓன்லி ஃபேஷன் டெக்னாலஜி, வாட் எவர் யுவர் பேஷன் மேபி, உங்களுக்கு இதுதான் படிக்கணும், நான் பைலட் ஆகணும், நான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் ஆகணும், நான் ஃபேஷன் டெக்னாலஜி ஆகணும், இல்லை நான் டெக்ஸ்டைல் இன்ஜினியர் ஆகணும், எது வேணா இருக்கட்டும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லிங்க்டின்ல, யூடியூப்ல, பாட்காஸ்ட்டு இதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் நாலேஜ் வரும். அதர் தென் வேஸ்டிங் டைம் இன் ரீல்ஸ் அதெல்லாம் பார்க்காம இந்த மாதிரி பாருங்க. ஸோ ஃபைனலி, ஃபேஷன் இஸ் எ கிரியேட்டிவிட்டி பவர்டு பை டெக்னாலஜி. லேர்ன் த ஸ்கில்ஸ், ஃபாலோ யுவர் பேஷன், அண்ட் யூ கேன் பில்ட் யுவர் குளோபல் கரியர். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ஃபேஷன் டெக்னாலஜி பற்றி பார்த்தது. ஃபேஷன் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங்கும் சேரலாம், ஈவன் ஆஃப்டர் காமர்ஸ் படிச்சுட்டும் மேனேஜ்மெண்ட் கோர்சஸும் சேரலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்டு ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, இதுதான் என்னோட நம்பர், இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.